தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது உழைத்து பெரும் அளவுக்கு பொருளீட்டி அவர்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு அன்பு தந்தை நினைக்கும் போது இந்த மாரடைப்பு வந்து தொலைந்து அவர்களுடைய அந்த கனவுகளை எல்லாம் சூனியமாக்கி விடுகிறது. இது ஆண் பெண் என்று எல்லாருக்குமே வருகிறது சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு 60க்கு மேல 70க்கு மேலதான் அந்த மாரடைப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாரடைப்பு, யாரை பார்த்தாலும் ஸ்டெண்ட் வச்சிருக்கிறார், யாரை பார்த்தாலும் ஸ்டெண்ட் வச்சிருக்கிறார். அட்டாக் வந்து ஸ்டெண்ட் வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு எத்தனை ஸ்டெண்டு? 1 2, உங்களுக்கு 3 ஸ்டெண்டா? இப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோய் ரப்புல் ஆலமீனுடைய முழுமையான நாட்டமாக இருந்தாலும் கூட சில நேரம் நாம் செய்யக்கூடிய சில தவறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ட்ரெண்டாக, இப்போது சமகாலத்திலே மக்களை அச்சுறுத்தக்கூடிய வியாதிகளில் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு ஒரு பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. உணவு, தாறுமாறான உணவு பழக்கம் அல்லது அதிகப்படியான கவலைகள், மன அழுத்தங்கள், வேறு வகையான தொடர் சிந்தனைகள், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹார்ட் அட்டாக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் என்று இல்லாமல் நம்முடைய நாட்டப்படி நிறைய பேரை அந்த நோய் தொட்டு கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஒரு முன்னேறி வரக்கூடிய நேரத்தில் தடாலடியாக வந்திறங்கக்கூடிய இந்த மாரடைப்பு ஒன்று சாகடித்து விடுகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனை முடக்கி போட்டு ஸ்டெண்ட் வைக்கவும், ஆப்ரேஷன் பண்ணவும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்து அவனை முடக்கிடுது. வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டிய அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் முடங்கி போய் விடுகிறது. தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது உழைத்து பெரும் அளவுக்கு பொருளீட்டி அவர்களுக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு அன்பு தந்தை நினைக்கும் போது இந்த மாரடைப்பு வந்து அவர்களுடைய அந்த கனவுகளை எல்லாம் சூனியமாக்கி விடுகிறது. இது ஆண் பெண் என்று எல்லாருக்குமே வருகிறது சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு 60க்கு மேல 70க்கு மேலதான் அந்த மாரடைப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாரடைப்பு, யாரை பார்த்தாலும் அட்டாக் வந்து ஸ்டெண்ட் வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு எத்தனை ஸ்டெண்டு? 1 2, உங்களுக்கு 3 ஸ்டெண்டா? இப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோய் ரப்புல் ஆலமீனுடைய முழுமையான நாட்டமாக இருந்தாலும் கூட சில நேரம் நாம் செய்யக்கூடிய சில தவறுகளும் கூட இந்த மாரடைப்புக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. உடற்பயிற்சியே சுத்தமாக இல்லாமை, உணவின் மீது ஒரு சரியான ஒரு பேணுதல் இல்லாமை, அல்லது வேறு வகையான கவலைகளையும் மன அழுத்தங்களையும் போட்டு, வேறு வகையான கவலைகளையும் சிந்தனைகளையும் போட்டு அந்த இதயத்திற்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுப்பது இந்த மாரடைப்பிற்கு ஒரு பெரும் காரணமாக அமைந்து விடுகிறது சகோதரர்களே. சரி, ஹைர், படைத்த ரப்பு அவன்தான் நோயையும் படைத்திருக்கிறான், அதற்குண்டான ஷிஃபாவையும் படைத்திருக்கிறான். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த பூண்டு இருக்குது பாருங்க, இந்த பூண்டில் மாரடைப்பை நிறுத்த செய்யக்கூடிய அனைத்து முஸ்தீபுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானா. அதே போல சின்ன வெங்காயம் இது போன்றவைகளை அதிகம் சேர்த்து கொள்வது இதய தமனிகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து விடக்கூடிய வல்லமை படைத்தது. தக்காளியில் அந்த சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் அப்படின்லாம் சொல்லப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னைக்குமே மனிதனை கைவிட்டதில்லை. அவனுக்கான ஷிஃபாவை சாதா சீதாவான பொருட்களையே கொடுத்திருப்பான். எத்தனையோ ஏழைகள் நல்லபடியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா காரணம் என்ன? அவங்க என்ன பெரிய அளவுக்குள்ள ஊட்டச்சத்து மாத்திரைகள் சாப்பிடுறாங்களா அல்லது வேறு வகையான உயர் ரக உணவுகளை சாப்பிடுறாங்களா? இல்லவே இல்லை. சாதா சீதாவா கிடைக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம் இது போன்றவைகளில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பலாபலனை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. சரி, ஹைர், இந்த மாரடைப்பு வராமல் இருக்கவும், மாரடைப்பு வந்த மக்கள் அடுத்து வரக்கூடிய அந்த பெரும் அபாயகரத்தை தொடாமல் இருக்கவும், அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளோடு வாழ வைக்கவும், பொதுவாக இதயத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசிஃபா வைத்திருக்கிறான். எங்க பாருங்க, ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நினைவுகள் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நேரம் தான் தொழுகையுடைய நேரம். அந்த தொழுகையுடைய நேரம் முடிந்த உடனேயே கொஞ்சம் கூட வேறு சிந்தனைகளையோ அல்லது வேறு வகையான கற்பனைகளையோ எண்ணிக்கொள்ளாம கண்ணை மூடிக்கொண்டு எல்லா மக்களும், அதாவது இதயம் பாதிக்கப்பட்டவர்களும் சரி,
பாதிக்கப்படாதவர்களும் சரி, எல்லா மக்களும் சிந்தனையை அல்லாவின் பக்கம் ஓர்முகப்படுத்தி கொண்டு என்ன பண்ணணும்னா, வலது கையை இடது பக்க நெஞ்சில வைத்து கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் 3 முறை. இது குர்ஆனுடைய ஆயத்தா இருப்பதனால கண்டிப்பாக ஒது அவசியம். சில பேர் இதுக்கு ஒது தேவையா ஒது தேவையில்லையான்லாம் கேட்போம் இல்லையா? கண்டிப்பாக இது குர்ஆனுடைய ஆயத்தா இருக்கிறதுனால பேணுதல் அடிப்படையில் ஒது கண்டிப்பாக அவசியம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர்களில் தான் அமைதி பெறுகின்றன அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஆன்மீக வாசத்தை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீகத்தின் நெடியை தரக்கூடிய வார்த்தை இது. இந்த வார்த்தையை சொல்லும் போது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவுகளில் சாந்தி பெறுகின்றன, அமைதி பெறுகின்றன போது அல்லாஹ் தஆலா வாழ்த்தாக உள்ள அமைதி பெறட்டும்னு சொல்லியாங்க. உள்ள நோய் நொடிகளிலிருந்து அமைதி பெறட்டும்பா, என் வசனத்தை நீ ஓதி நீ என்னிடத்துல உதவி தேடுற, உள்ளம் என்னுடைய இந்த வார்த்தையினால அமைதி பெறட்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லாத இதயத்தை தந்து விடுகிறான். அதுக்கு பிறகு அமல் ஓழையில இன்னும் ஒரு அமல் இருக்கிறது. யா ஹய்யு யா கையூம் லா இலாஹ இல்லல்லாஹ், யா ஹய்யு யா கையூம் லா இலாஹ இல்லல்லாஹ், யா ஹய்யு யா கையூம் லா இலாஹ இல்லல்லாஹ். இத கிட்டத்தட்ட 40 முறை ஓதணும். இதை ஓதும் போது ரெண்டுக்குமே கை இப்படி இருக்கணும். அதாவது வலது கையை இடது பக்கம் தான் இதே இருக்கு, இடது பக்க நெஞ்சில் வைத்தவாறு அப்படியே ஓர்மை நிலை, உங்களுடைய நியத்து, உங்களுடைய மனசுல உள்ள இஹ்லாஸ் ஆகப்பெரிய முக்கியம். இப்படி நீங்க ஓதிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களை படைத்தவனே ஷிஃபாவை தந்து, உங்களை படைத்தவனே பாதுகாத்து உங்களை காப்பாற்றி விடுகிறான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து, அதாவது காரியங்கள் கைகூடி வரும்போதோ, அல்லது பிள்ளைகளுடைய கடமைகள் நிலுவையில் இருக்கும் போதோ, அல்லது வேறு வகையான நம்முடைய பொறுப்புகள் இருக்கின்ற நேரத்தில் இந்த மாரடைப்பு என்ற துன்பம் நம்மை காலாவதியாக ஆக்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாத ஒரு அற்புதமான தருணமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லி தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.